பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல். பவுல் அட்டாக் தொடர்பான முறையீட்டின் போது நாற்காலிகளை தூக்கி வீசிய எதிரணி வீராங்கனைகள். பஞ்சாபில் தமிழக வீராங்கனைகள் பாதுகாப்பாக உள்ளதாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய செயலாளர் மேக்நாத் ரெட்டி தகவல். பயிற்சியாளர் விசாரணைக்காக மட்டுமே அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். பஞ்சாபில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கபடி வீராங்கனைகள் தாக்கப்பட்டதற்கு செல்வ பெருந்தகை கண்டனம். பத்திரமாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது 2 பேர் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். முரளி ராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதை அடுத்து இருவர் சேர்ந்து மலம் கலந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக வாதம். கோடை காலத்தில் தமிழ்நாட்டில் மின் விநியோகம் சீராக இருக்கும். அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. காரைக்குடியில் செல்வ பெருந்தகைக்கு அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு. ஆய்வுக் குழுவிலிருந்து கோபித்துக் கொண்டு வெளியேறிய திமுக எம்எல்ஏ எழிலரசன். திமுகவில் இணைந்த 8 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 2000 நாம் தமிழர் கட்சியினர் கட்சி துண்டை அணிவித்து வரவேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கட்சி தொடங்கியதும் அடுத்த முதல்வர் என்று அனாதையாக பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெயரை சொல்லி அங்கீகாரத்தை குறைக்க விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று அனாதைய நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் என்றெல்லாம் சொல்ல விரும்பல. காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைவதால் பலவீனம் அடைய மாட்டோம். நியூஸ் 8 தமிழ்நாட்டிற்கு சீமான் பேட்டி. ஒரு பெரிய ஆலமரத்துல சில கிளைகளும் இலைகளை உதிர்ந்து விழுவது மரத்துக்கு வீழ்ச்சி இல்லை, வளர்ச்சி தான். இந்த கிளை முறிஞ்சா இன்னொரு கிளை வரும், பல இலைகள் உதிர்ந்தா புதிய தளிர்கள் வரும். இது தெரியாததான் என்ன? மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்களை நேர்காணல் நடத்தி வரும் தாவேக தலைவர் விஜய் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார். என்னை ஏற்க பிரபாகரனின் அண்ணன் மகன் யார் என சீமான் கேள்வி. பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நியூஸ் 8னுக்கு கார்த்திக் மனோகரன் அளித்த பேட்டி தொடர்பாக பதில். அதனால அண்ணன் தம்பி மாமச்சன் சித்தப்பன் பெரியப்பம்லாம் இங்க பிரச்சனை கிடையாது, இலக்கு தான். அதுல அவர் எந்த ஓரத்தில் இருக்காருங்கிறது தான். அதனால அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. என்னை சுத்தி ஒரு உலகம் இருக்கு, அங்க என் தம்பி தங்கச்சியை பார்த்துப்பாங்க. அதை குற்றாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 17 வயது சிறுவன் விபத்தில் மரணம். வாகனத்தை கொடுத்ததாக சிறுவனது நண்பனின் தந்தை கைது. மீண்டும் புதிய உச்சம் தொட்ட தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 60,440க்கு விற்பனை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொல்லப்பட்ட விவகாரம் கண்டித்து பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொல்லப்பட்டவரின் சடலத்தை வாங்க மறுத்து தொடரும் போராட்டம். வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. கட்சி தொடங்கியதும் அடுத்த முதலமைச்சர் என்று அனாதையாக சிலர் பிதற்றிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாம் தமிழர் கட்சி உட்பட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த சுமார் 3000 பேர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக துண்டு அணிவித்து கட்சிக்குள் வரவேற்றார். பின்னர் பேசிய அவர் திமுக என்பது நேற்று முளைத்த காளான் அல்ல என்று கூறினார். திமுகவின் வரலாற்றை பட்டியலிட்ட முதலமைச்சர்
சிலர் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சராக வர வேண்டும் என நினைப்பதாக விமர்சித்தார். ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம், தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அடுத்த ஆட்சி, நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாத நிலையை சுற்றி கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு அதை பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார், எப்படிப்பட்டவர், எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல. காரணம், அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அதுதான் உண்மை. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், நாட்டு மக்களுக்காக உழைப்பது போல நாடகம் போடுபவர்களின் பெயர்களை கூட உச்சரிக்க விரும்பவில்லை என்று கூறினார். ஆளுநரின் பேச்சால் திமுக தொடர்ந்து வளர்ந்து வருவதாக கூறிய மு.க. ஸ்டாலின், அவரை மாற்றி விடாதீர்கள் என்று பிரதமருக்கு கோரிக்கை விடுத்தார். அடுத்த கவர்னர் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு வரணும், ஆளுநர் உரையை நான் கொடுப்போம், அதை எடுத்து படிக்காம வெளியில போகணும், அதையும் பார்க்கணும், அதை மக்கள் பார்க்கணும். நான் பிரதமரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் இங்கிருந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், தயவுசெய்து கவர்னர் மாத்தாதீங்க, அவரே இருக்கட்டும். புதிதாக கட்சியில் இணைந்தவர்கள் முன்பு யாரை நம்பிச் சென்றீர்களோ அவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் திமுகவின் திட்டங்களை மக்களிடம் நினைவுபடுத்தினாலே 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும் என்றும் கூறினார். 1.5 வருஷத்தில் தேர்தலை சந்திக்க போறோம். யாராவது ஏதோ பேசிட்டு இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நினைவுபடுத்தினாலே போதும். 200 இல்ல 234 தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு சூழ்நிலை அமையும். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தேர்தல் நெருங்கும் சமயத்தில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர் திமுகவில் இணைந்திருப்பது எதிர்க்கட்சிகளுக்கு வயிற்றெரிச்சலை ஏற்படுத்தும் என்று கூறினார். பொதுவாக தேர்தல் வர நேரத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து எதிர் அணிகள் தான் அனைவரும் ஒன்று சேருவார்கள், அதுதான் வழக்கம். ஆனால் இன்றைக்கு வித்தியாசமாக நம்முடைய ஆளுங்கட்சியிலே நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய முடிவு என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். வெறும் சட்டப்பேரவை தேர்தல் அந்த முடிவை நோக்கி மட்டும் நீங்கள் சேரவில்லை, நம்முடைய இயக்கத்துடைய கொள்கைகளை ஏற்று, லட்சியங்களை ஏற்று இன்று நீங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய, நம்முடைய கழக தலைவருடைய அந்த தலைமையை ஏற்று நீங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறீங்க. இந்நிகழ்ச்சியில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், தன்மானமும் தமிழ் உணர்வும் கொண்டது திமுக என்று கூறினார். தமிழ் சமுதாயம் இன்று தலைநிமிர்ந்து நிற்பதற்கு காரணமான பெரியாரை சிலர் எதிர்த்து பேசுவதாக துரைமுருகன் சாடினார். தந்தை பெரியார் அவர்கள் இல்லாவிட்டால் இன்னும் நான் முட்டுக்கோவணம் கட்டி ஏர் ஓட்டி கொண்டுதான் இருந்திருப்பேன். ஆகவே நம்மை பற்றி நமக்கு புரிய வைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இந்த தமிழ் சமுதாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயே நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள். ஆனால் அந்த பெரியாரை கூட இன்றைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ஒரு இழிநிலை பிறவிகள் உருவாகி இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியும் சீமானும் தங்கள் கொள்கை கோட்பாட்டிலிருந்து விலகி வருவதால் திமுகவில் சேர்ந்ததாக அக்கட்சியில் இணைந்தவர்கள் தெரிவித்தனர். கணவன் இறந்த பின்ன 8 நாள்ல போருக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி வேலுநாச்சியாரோட பேரை சொல்லியிருந்தாங்க. அது நம்ம ஜான்சி ராணியோட கதை. அண்ணன் உட்பட பல மாநில பொறுப்பாளர்கள் கருத்துக்களை சரமாரியா பேசிட்டு வராங்க. தலைமையோட அதிர்ச்சி, சாட்டை துறைமுகனுடைய கொஞ்சம் ஒரு வேற மாதிரி ட்ராக் போகுது. மாதிரிலாம் இல்லை, சீமானுடைய இதுலேயே கட்டுப்பாட்டில் இல்லை கட்சி. இப்போ அவரோட கொள்கையெல்லாம் மொத்தமாக அவர் தமிழ் தேசியத்தை விட்டு விலகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் மொழிக்காகவும் தமிழ் உணர்வுக்காகவும் தான் வந்தோம். இப்போ மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு போய் ஆர்எஸ்எஸ் கார்டில் அட வச்சுட்டாப்ல. அங்கே எங்களுக்கான நாங்கள் நிறைய உழைச்சிருக்கோம், அந்த கட்சியில் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாத்துலேயுமே கலந்துருக்கோம். ஆனால் அதுக்கான மரியாதை எதுவுமே எங்களுக்கு கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. சில ஆரம்பத்தில் கொள்கை கோட்பாடு பிடிச்சிருந்தது, அப்புறம் பின்னாடி பார்த்தா மாற்றி பேசுறது, பெரியார் ஃபர்ஸ்ட் தூக்கி பேசுறது, அப்புறம் பெரியாருக்கு எதிராக பேசுறது. அவர் சிந்திக்கிறாரு, எங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. ஏன்னா எங்களை படிக்க வச்சது பெரியார் தான், எங்களுக்கு சிந்திக்கிற தன்மை இருக்கு. இவர் எதுக்குறாரு எப்படின்னா ஒரு நல்லதுன்னா நல்லதை பாராட்டணும்.